இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் நித்திய ஜீவனுக்கென்று கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் அழைப்பு பெற்றிருக்கிற அன்புக்குரிய தேவ ஜனமே, என் முகன்முள் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளின் நேரலை செய்திக்காக உங்களை அழைக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சில வாரங்களாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபத்திலிருந்து சில செய்திகளை தொடர்ந்து வசனங்களை தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளின் தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை இந்த நாளிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். அருமையானவர்களே, இது 29வது தின தியான செய்தி. 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து 29வது தின தியானத்திற்கான இந்த வேத பகுதிகளை நான் உங்களோடு படிக்க விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை படிக்க கேளுங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபையின் விசுவாசிகளுக்கு, கொரிந்து திருச்சபையின் ஊழியர்களுக்கு, வேலைக்காரர்களுக்கு, பணியாளர்களுக்கு, ஆயர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, மூப்பர்களுக்கு எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த 3 வசனங்களையும் நாம் இந்த நாளிலே சிந்தனை செய்ய இருக்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு தலையங்கமாக நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறீர்களா அல்லது உலகத்தோடு இசைந்திருக்கிறீர்களா என்கின்ற ஒரு தலையங்கத்தின் கீழாக இந்த நாளுக்குரிய வேத வசனங்களை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலையங்கம், நீங்கள் உலகத்தோடு இசைந்திருக்கிறீர்களா அல்லது கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் இந்த நாளின் செய்திக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும்
இந்த மதிய வேளையிலும் அடியவர்களாகிய நாங்கள் உமது சமூகத்தில் கடந்து வரவும், உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கவும், நீர் எங்களுக்கு செய்து வருகிற இந்த மேலான கிருபைக்காக, இந்த மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எண்ணிக்கை கடங்காத மக்கள் இனங்களுக்கு கிடைக்கக்கூடாத இந்த மாபெரும் சிலாக்கியத்தை ஏதுமறியா பாவிகளும் பரதேசிகளும் திக்கற்றவர்களும் ஒன்றுமில்லாதவர்களுமாய் இருக்கிற எங்களுக்கு இந்த நாளின் மதிய பொழுதை தந்திருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு கடவுளே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிற வேத வசனங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வேத வசனங்களை பரிசுத்த பவுல் மூலமாய் எழுதி வைத்தவராகிய பரிசுத்த ஆவியானவர், அவர் அந்த நோக்கத்தோடு இந்த பூமியின் கடைசி நாள் மட்டும் பூமி எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன் ஜனங்கள் இதை ஆராதிக்க வேண்டும், இந்த வேதவசனங்களை தியானிக்க வேண்டும், கிறிஸ்துவின் சரீரமாக, கிறிஸ்துவின் மாம்சமாக, ஜீவ உணவாக இவைகளை அருந்த வேண்டும், புசிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு எழுதி வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கம் எங்களிலே நிறைவேறத்தக்கதாக தேவனே இந்த வார்த்தை மூலமாய் நேரங்களோடு பேசும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை கற்பித்து நடத்துகிற சத்திய ஆவியானவர் எங்கள் அனைவரோடு நிறைவாக தங்கியிருந்து செயலாற்ற கிருபை செய்வீராக. எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. உங்கள் சரீரங்கள் என்று சொல்கிறார். அமர்மையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களும், இந்த வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற நான் உட்பட சகல தேசங்களிலும் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களும் வேத வசனங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களும், கிறிஸ்துவின் சபையார், உலக திருச்சபையை சார்ந்தவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற பெயர் சொல்லிக் கொண்டிருக்கிற அனைவரும், அந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு வேதத்தின் சத்தியங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிற அனைவரும், அவர்கள் எந்த நிலைப்பாடுகளிலே தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் அனைத்து கிறிஸ்தவர்களும் இங்கே இந்த பகுதியில், இந்த வேத வசனத்தில் ஊழியர்கள் என்றும் விசுவாசிகள் என்றும் பாகுபாடு இல்லை. அனைவரும் கிறிஸ்தவர்களே, அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களே என்ற கண்ணோட்டத்தில் இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அனைவருக்கும் இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம் அனைவருடைய சரீரங்களும் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? நம் அனைவருடைய உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அவயவம் என்றால் ஒரு உறுப்பு, ஒரு உறுப்பின் சில பகுதிகள். இப்பொழுது வாய் இருக்கிறது, அந்த வாயிலே உதடுகள் இருக்கிறது. நாம் பேச வேண்டும் என்றால் அந்த வாய்க்குள் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் ஒழுங்கமைவாக அமைந்திருக்க வேண்டும். நாவு இருந்தால் தான் பேச முடியும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. நாக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் பேச முடியாது. ஒரு வயதான கிழவர் அல்லது கிழவன் அல்லது கிழவிக்கு எல்லா பற்களும் போய்விடுகிறது, நாக்கு இருக்கிறது. ஆனால் அவர் பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை
அவர் பேசுகிற மொழி தெரிந்தவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பேசுகிற நபருடைய வாயில் உள்ளே இருக்கிற அனைத்து பற்களும் ஒழுங்கமைவாக அதன் இடங்களிலே அமைந்திருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பற்களில் சில பற்கள் உதிர்ந்து போய் வாய்க்குள்ளே வெற்றிடம், அந்த பற்கள் இருக்கிற மேல்தாடை கீழ்த்தாடை பற்களிலே வெற்றிடம் அதிகமாக இருக்கும் என்றால் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருடைய நாவானது அந்த பற்களின் இடையிலே அந்த வெற்றிடத்திலே சிக்கிக்கொண்டு அப்பொழுது அந்த வார்த்தை அந்த நாக்கு அந்த பற்களின் இடையிலே வெற்றிடத்திலே சிக்கிக் கொள்ளுகிற போது அந்த சில வார்த்தைகள் சில எழுத்துக்கள் அங்கே இடம்பெயர வாய்ப்புண்டு அல்லது குளறி போக வாய்ப்புண்டு. இந்த வார்த்தை தெளிவாக உச்சரிக்க முடியாது. அதுபோல பற்கள் அனைத்தும் பாதிக்கு மேலாக பற்கள் போய்விட்ட அல்லது பற்கள் அனைத்தும் போய்விட்ட ஒருவர் தெளிவாக பேச முடியாது. அவர் பேசுவது என்னதென்பது கேட்கிறவர்களுக்கு புரியாது. ஆக ஒருவர் பேச வேண்டும் என்றால் அவருடைய வாய்க்குள் இருக்கிற அனைத்து பற்களும் அதனதன் இடத்திலே ஒழுங்கமைவாக அமர்ந்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த நாக்கு சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்றால் நாக்கு மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைய வேண்டும், நாக்கு சுழல வேண்டும். நாக்கு நாக்காக இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, அது சுழலவில்லை, மேலும் கீழும் அசையவில்லை, ஏறி இறங்கவில்லை என்றால் அவருடைய பேச்சு குளறி போகும். பேச்சாக இருக்காது, வேறு என்னவோ போல இருக்கும், பரிகாசம் செய்வது போல் அல்லது அவர் ஏதோ குடிகாரன் உளறுவது போல் இருக்கும். இரண்டாவது, அது மேல் அன்னத்திலே, மேல் அன்னம் என்பது அந்த உண்ணாக்கு என்பார்கள் அல்லது மேல் அன்னம். மேல் அன்னத்திலும் கீழ்ப்பகுதியிலும் சில வேளைகளிலே சில வார்த்தைகளை உச்சரிக்கின்ற போது அந்த நாக்கு பற்களின் வெளியிலே உதட்டிலும் தொட வேண்டும். அந்த அளவுக்கு அந்த நாக்கினுடைய அசைவாடுதல் செயலாற்றும் தன்மையானது தெளிவாக இருக்க வேண்டும். உண்ணாக்கு சரியாக, மேல் அன்னம் சரியாக இருக்க வேண்டும். மேல் அன்னத்திலே புண்கள் இருந்தால் பேச முடியாது. நாக்கின் தொண்டை, நாக்கின் அடிப்பகுதி, அந்த நாக்கின் பகுதியிலே நாக்கின் உள்பகுதி, அதாவது அடி என்றால் நாக்கை நாம் உயர்த்துகின்ற போது அதன் உள்பகுதி, அடிப்பகுதியிலே புண்கள் இருந்தால், நாக்கிலே மேல் பகுதியிலே புண்கள் இருந்தால், தொண்டையிலே புண்கள் இருந்தால் பேச முடியாது. அதுபோல தொண்டை கட்டி இருக்கிறது, ஜலதோஷம் வந்திருக்கிறது, கோல்ட் அஃபெக்ட் ஆகி டான்சிலைட்டிஸ் ஃபார்ம் ஆகியிருக்கிறது என்றால், அதாவது குட்டி நாக்கு வளர்ந்து வீங்கி இருக்கிறது என்றால், டான்சிலைட்டிஸ் இருக்கிறது என்றால் சரியாக பேச முடியாது. நன்றாக அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உதடுகளில் புண்கள் இருந்தால், உதடுகளில் வெடிப்பு இருந்தால், நாக்கில் வெடிப்பு இருந்தால் பேச முடியாது. நான் எல்லா பகுதிகளையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் இதுபோல விளக்கலாம். மூக்கு இருந்தால் தான் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் மூக்காக இருக்கலாம், மூக்கின் வெளிப்பகுதியாக இருக்கலாம், மூக்கு துவாரமாக இருக்கலாம், மூக்கு பாலமாக இருக்கலாம். மூக்காக இருந்தால் தான் சுவாசிக்க முடியும், எல்லாவற்றையும் முகர்ந்து பார்க்க முடியும். மூக்கிற்குள்ளே இருக்கிற ரோமங்கள் சரியாக இருந்தால்தான், ஒழுங்கமைவாக இருந்தால்தான் சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற தூசிகள், துகள்கள் மற்றுமுள்ள கிருமிகள் உள்ளே சென்று விடாமல், நுரையீரலுக்கு சென்று விடாமல் பாதுகாக்கப்பட முடியும். நாசி துவாரங்கள், அதாவது மூக்கு நாசி துவாரங்களாக இல்லை என்றால் பேச முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் எதுவாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று வேதம் இங்கே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்.
அநேகர் சொல்லுகிறார்கள், வேதம் பல இடங்களிலே சொல்லுகிறது. இப்ப எரேமியா தீர்க்கதரிசி, அனைத்து தீர்க்கதரிசிகளும் தேவனுக்கு வாயாக இருந்தார்கள். இன்றும் அநேகர் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள், ஆசாரியர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள், போதகர்கள். அனைவரும் யார்? தேவனுக்கு வாயாக இருக்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கிறதானும் இல்லையா? அப்படி என்றால் ஒரு சிறுவனாக, ஒரு சிறுமியாக, ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு நபராக கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறவர்களாக, போதிக்கிறவர்களாக இருக்கிற அனைவருமே தேவனுக்கு வாயாக இருக்கிறோம் என்று நம்புகிறோம். ஏனெனில் வேதத்தில் 2 வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். ஒன்று, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே அவர் சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே அவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து மறப்பாய், நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். தீழ்ப்பானது அழிவுக்கு எதுவானது, அருவருப்பானதிலிருந்து, சாவுக்கு எதுவானதிலிருந்து, அழிக்கப்படுவதற்கு எதுவானதிலிருந்து விலையேறப்பெற்றதை விரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். விலையேறப்பெற்றது எது? நம்முடைய சரீரமா? இல்லை, நம்முடைய ஜீவாத்மா. சாவுக்கினமான தீழ்ப்பானதாக அருவருக்கப்படத்தக்கவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமியின் ஜனங்களில் இருந்து விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை நீ பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். ஒன்று, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லுகிறார், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் வசனம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். உதடுன்னா இந்த பகுதி தானே, இந்த லிப்ஸ், வாயில் எடுக்கிற லிப்ஸ். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். வேதத்தை போதிக்கிறவர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ், ஆசாரியர்கள், அவர்கள் தான் மெய்ப்பர்களும் அவர்கள் தான் போதகர்களும் ஆசாரியர்களும். ஆசாரியர்கள் என்றால், ஆசாரியர்கள் என்றாலும் மேய்ப்பர்கள் என்றாலும் யார்? போதகர்களும் பாஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்களும் ஆயர்களும் ஆசாரியர்களும் மெய்ப்பர்களுமே. இவர்களுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமா? அருமையானவர்களே, அறிவு, புத்தி, ஞானம் இவைகளெல்லாம் மூளைக்கும் இருதயத்திற்கும் மனதிற்கும் தொடர்புடைய. மனதுக்குள் இருப்பது தான் வெளியே வரும். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். உதடுகளில் அறிவு இருக்கிறதா? வேத வசனம் அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உதடுகள் தான் வேதத்திலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை வெளியே உச்சரிப்பதற்கு இந்த உதடுகள் தேவை. நாவு மட்டும் போதாது. அதான் சொன்னேன் உங்களுக்கு, நாம் ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்றால், அதை தெளிவாக உச்சரிக்க வேண்டும் என்றால், வாய்க்குள் இருக்கிற வாயின் புறப்பகுதி உதடுகளும், உதடுகளில் உட்பகுதியும், பற்களும், நாவும், நாவின் அடிப்பகுதியும், மேல் பகுதியும், தொண்டையும், மேல் அன்னமும், அனைத்து பகுதிகளும் சரியாக இருக்க வேண்டும். எந்த குறைபாடுகளும் இன்றி இருக்க வேண்டும். புண்கள் இன்றி இருக்க வேண்டும். எந்த காயங்களும் இன்றி இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் தேவனுடைய வாயாக இருக்கிறோம் என்றால், இந்த பகுதியில ஒருவர் பல்லாக இருக்கலாம், 32 பற்களுக்கு இருக்கிறது. 32 பேர் 32 பற்களாக இருக்கலாம்.
ஒருவர் தான் என்றில்லை. ஏனெனில் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் உறுப்பாக இருக்கிறோம், வாயாக இருக்கிறோம். அந்த வாயிலே அநேகர் பங்கெடுக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒருவேளை ஒளி உதடாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு பல்லாக இருக்கலாம், நாவாக இருக்கலாம், அல்லது இவைகளில் ஒரு உறுப்பாக இருக்கலாம், ஒரு அணுவாக இருக்கலாம், ஒரு கணுவாக இருக்கலாம். அநேக செல்கள் இணைந்தது தானே. இணைக்கப்படுகிற செல்களிலே ஒரு செல்லாக இருக்கலாம். ஏனால் கோடாடு கோடி மக்கள் தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும் என்றால் அப்படித்தான் இருக்க முடியும். அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். வேதத்தை, சத்திய வேத வசனங்களை சத்தியமாய் போதிக்கிறவர்கள் அனைவரும் தேவனுடைய தூதுவர்களாயிருக்கிறார்கள். இங்கே தூதன் என்று சொல்லப்படுவது தூதுவன், போதகன், ஊழியன், தேவனுடைய பணிவிடைக்காரனாயிருக்கிறான், அல்லது வேலைக்காரனாயிருக்கிறான், அல்லது ஊழியக்காரனாயிருக்கிறான். அருமையானவர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சரீரத்தினுடைய, கிறிஸ்தவன் சரீரத்தினுடைய எந்த உறுப்பாக இருந்தாலும் அது ஒருவர் அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பிலும் அங்கம் வகிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? ஒருவேளை கனமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற உறுப்பாக இருக்கலாம், உறுப்புகளில் அணுக்களாக இருக்கலாம், அநேக திசுக்கள், அநேக செல். ஒரு வீட்டை கட்டுவதற்கு எப்படி அநேக செங்கற்கள் தேவைப்படுகிறதோ அதுபோல அநேக செல், திசுக்கள், ஒவ்வொரு அணுக்கள், ஒவ்வொரு செங்கற்களை போன்ற ஒவ்வொரு திசுக்களாக நாம் இருக்கலாம். அதனால நான் மட்டும்தான் வாயா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. வேதாகமத்தை தேடி வாசித்தால் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள், அநேகர் தேவனுடைய வாயாக இருந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணிலடங்காதவோர் தேவனுடைய வாயாக இருப்பார்கள். அதுபோல தேவன் நாசி துவாரங்களாக எண்ணிலடங்காத பேர் இருப்பார்கள். கண்களாக, கண்களின் கண்மணிகளாக, கண்களுக்குள் இருக்கிற வெண் திரையாக, அங்கிருக்கிற நரம்புகளாக, நாடி நரம்புகளாக, ஒளிப்படலமாக அநேகர் இருப்பார்கள், ஒருவர் அல்ல. அருமையானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கண்ணின் கருவிழிகளுக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நம்ப வேண்டும். ஏனெனில் நான் ஒருவன் அல்ல, தேவனுடைய கண்ணின் கண்மணியை போல் இருப்பவன். பூமியின் ஜனங்கள் எல்லாருமே தேவனுடைய கண்ணின் கண்மணிகளை போல் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், அவரை அறியாமல் உன் தலையிலிருந்து ஒரு ரோமம் கூட, ஒரு மயிர் கூட கிளை விழாது என்கிறார். அந்த ரோமம், அந்த மயிரும் நாம் அவருடைய சரீரத்தின் ரோமங்களாய் இருக்கிறோம். ரோமம் எதற்கும் பயன்படாது இல்லையா? ஆனால் அந்த ரோமமாகவும் நாம் இருக்கலாம். கால்கள் இருந்தால் தான் ஒருவன் நடக்க முடியும். கைகள் இருந்தால் தான் சில காரியங்களை, சில வேலைகளை, சில காரியங்களை செய்ய முடியும். சொந்த சரீரத்திற்கு தேவையானவைகளையே அந்த கைகள் இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்காக நான் கையாக இருக்கிறேன், நான் தான் பெரியவன் என்று சொல்ல முடியுமா? நான் வாயாக இருக்கிறேன், நான் தான் முதன்மையானவன் என்று சொல்ல முடியுமா? நான் கால்களாக இருக்கிறேன், நான் தான் முதன்மையானவன், நான் இன்றி வேறெதுவும் நீ அசைவை முடியாது என்று சொல்ல முடியுமா? நான் கண்களாக இருக்கிறேன், நான் இன்றி வேறு எவரும் செயல்பட முடியாது என்று சொல்ல முடியுமா? அதன் அந்தந்த உறுப்புகளுக்குரிய பணி அந்தந்த சகல காரியங்களுக்கும் எதுவாக இருக்கிறது? மிக முக்கியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாய் பேசுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா?
வெளிப்புற அவயவங்கள் மட்டுமல்ல, நான் வெளிப்புற அவயவங்களிலே சிலவற்றை உங்களுக்கு அடையாளம் காட்டினேன். ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி தன்மைகள் இருக்கிறது. இந்த கை செயல்பட வேண்டும் என்றால் கைகளிலே விரல்கள் இருக்கிறது, விரல்களிலே ஒவ்வொரு கணுக்கள் இருக்கிறது, ஒவ்வொரு விரலிலும் 2, 3 கணுக்கள் இருக்கிறது. எல்லாம் அமைந்ததுதான் 5 விரல்கள். 5 விரல்களிலே காணப்படுகிற 12, 14 கணுக்கள், அவைகளோடு அந்த உள்ளங்கையில் இருக்கிற 2 பகுதிகள், அதன் பக்கம் முழங்கை, முன்கை, முழங்கை, இந்த பகுதிகள் அனைத்தும் ஒரு கை செயல்பட வேண்டும் என்றால் தேவை. கையாக இருக்க வேண்டும் முழுமையாக. எந்த ஒரு பானாலும் அது முழுமை தன்மைகளோடு இருந்தால்தான். அதில் இருக்கிற மாம்சமாக இருக்கலாம், நரம்புகளாக இருக்கலாம், எலும்புகளாக இருக்கலாம், நிணநீர் சுரந்து செல்லுகின்ற குழாய்களாக இருக்கலாம், உணர்ச்சி நரம்புகளாக இருக்கலாம், இரத்த குழாய்களாக இருக்கலாம், கெட்ட இரத்தத்தை கொண்டு செல்லுகிற குழாய்களாக இருக்கலாம். அருமையானவர்களே, தோலாக இருக்கலாம், ரோமமாக இருக்கலாம், எல்லாம் இணைந்தது தான் கை. அதுபோல ஒவ்வொரு உறுப்புகளிலும், அதுபோலவே அக உறுப்புகள், சரீரத்திற்குள் இருக்கிற அனைத்து உறுப்புகளிலும் நாம் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். எந்த ஒரு பகுதியிலே வலி அல்லது ஒரு காயம் அல்லது ஒரு வியாதி வந்தாலும் முழு சரீரமும் வேதனைப்படுகிறது தானே? நீங்கள் இதை எண்ணிக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. வயிறு மந்தமாகி இருக்கிறது என்றால் முழு சரீரமும் கவலை கொள்ளுகிறது. எதுவும் செய்ய முடியாத நிலையிலே முழு சரீரமும் மந்தமாகி விடுகிறது. கண்கள் பார்வையை இழந்து விட்டால் முழு சரீரமும் இருளடைந்து விடுகிறது. எல்லாவற்றிற்கும் தடவி தெரிய வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. எல்லா உறுப்புகளுக்கும் இந்த காரியங்களும். அதிலே இன்னொரு காரியம் கூட, அதையும் சொல்லிவிடுகிறேன். விருப்பமில்லாதவர்கள் காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பால் உறுப்புகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு விதமான உறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இனப்பெருக்க உறுப்புகள், அவைகளும் தேவை. ஏனெனில் ஆதியிலே அவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். பலுகி பெருக வேண்டும். இனப்பெருக்கம் செய்வதற்காக தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனப்பெருக்க உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த உறுப்புகள் எல்லோருக்கும் ஒன்று போல இருப்பதில்லை. வடிவங்கள் ஒன்று போல இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தன்மைகள், குணாதிசயங்கள் வேறுபடுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதனுடைய தன்மைகளும் குணாதிசயங்களும் வேறுபடுகிறது. இன்று உலகம் அதன் பின்னாலே சென்று கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவமும் அதன் பின்னாலே தான், அதன் கீழ்தான் அடங்குகிறது. ஆனால் அவமான சின்னங்களாகவும் இருக்கிறது. தங்கள் நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிற பகுதிகளாகவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பால் உறுப்புகள் இருக்கிறது. அவைகளே அவர்களை உயர்த்தியும் காட்டுகிறது, சௌந்தரியவான்களாய் காட்டுகிறது. அவைகளே அவமான சின்னங்களாயும் இருக்கிறது. அவைகளுக்கு எல்லாரும் அடங்கியும் கிடக்கிறார்கள். கிறிஸ்தவமும் அதன் கீழ் அடங்கி கிடக்கிறது, அவைகளின் கீழ். ஏன்? அதுவே வாழ்க்கை என்றாகிவிட்டது அநேகருக்கு. எல்லாருக்கும் அல்ல, அநேகருக்கு, அதிலும் கிறிஸ்தவர்களுக்கு. வெளியே இருக்கிறவர்களை சொல்வதற்கு எனக்கு என்ன வேலை? கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளே நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மார்க்க நெறிக்குட்பட்டவர்களுக்குள்ளே சகலமும் ஆண் பெண் இருபாலாருடைய பாலுறுப்புகளின் உணர்ச்சிகளுக்கே கட்டுப்பட்டு கிடக்கிறது. இவைகளுக்கு அடிமைகளாயிருக்கிறார். ஆக அருமையானவர்களே, இதை குறித்துத்தான் அந்த வேத வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். இதை விவரிப்பது சற்று தெளிவாக விவரிக்க வேண்டும் தான்.
ஆனால் அநேகருக்கு பிடிப்பதில்லையே. எதுக்கு எடுத்தாலும் இதையே பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். இந்த வார்த்தைகளை குறித்து பேசுவதிலே யாருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எல்லாரும் அதற்கு அடிமைகளாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் யார் ஒருவர் எதற்கு அடிமையாயிருக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் விடுபடாத வரையிலும், அதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளாத வரை அதை குறித்து அதிலிருந்து விடுபட எண்ணவே மாட்டீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? நாம் அனைவரும் சொல்லுகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நான் ஒத்துக்கொள்கிறேன் அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கிறவர்களாக இருந்தால், எத்தனை பேர் உண்மையாகவே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு விசுவாசியோ? அன்பானவர்களே, உங்கள் கைகளை உயர்த்தி உங்கள் வாயை விரிவாய் துறந்து நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை. நாம் படிக்கப்படுகிற மற்றவர்கள் இப்படி சொல்லுகிற நம்மை மற்றவர்கள் கண்காணிப்பார்கள். நாம் அநேகரால் அநேக கண்கள், ஆயிரக்கணக்கான கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு சிலரை கண்காணிக்கிறோம், இல்லையா? இல்லை, தேவன் நம் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் யோவான் 4 வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற ஜீவன்கள், அந்த ஜீவன்களின் செட்டைகள், இறக்கைகள், அதற்குள்ளே இருக்கிற சக்கரங்கள், சக்கரங்களுக்குள்ளே இருக்கிற கண்கள், கணக்கில் அடங்காத கண்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் அனைத்தும் தேவனுடைய கண்கள், தேவனுடைய பணிவிடை ஆவிகள், தேவனுடைய தூதர்கள். அனைத்து கண்களும் மனிதர்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கண்கள் என்னை நோக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவன். அருமையானவர்களே, ஒரு சிலர் என்னை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு நான் அறிமுகம் இல்லாதவன், எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே என்று ஒருவேளை உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு திருச்சபையிலே, ஒரு கன்வென்ஷன் மேடையிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், யார் ஒருவர், நான் மட்டுமல்ல, யார் ஒரு எந்த ஒரு ஊழியக்காரியாக இருந்தாலும், எந்த ஒரு மேடை பேச்சாளராக இருந்தாலும், எந்த ஒரு சொற்பொழிவாளராக இருந்தாலும், அவர் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த கூட்டத்திலே கூடியிருக்கிற அந்த மண்டபத்திலே, அந்த மேடை, அந்த மைதானத்திலே கூடியிருக்கிற அனைவருடைய கண்களும் பேசிக் கொண்டிருக்கிற முகத்தையே நோக்கி கொண்டிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் மற்றவர்களால் படிக்கப்படுகிற நிருபங்களாயிருக்கிறோம். நாம் பேசுகிறதை மட்டுமல்ல அவர்கள் கேட்கிறார்கள், நம்முடைய அங்க அவயவங்களை, நம்முடைய சரீரத்தின் பேச்சு மொழியை. என் கண்ணின் புருவங்கள் அசைகிறதை கூட சில சமிஞ்சைகளாக எடுத்துக்கொள்ளலாம். கைகள், நான் 2 கைகளையும் சில வேளைகளிலே அசைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு வகையான பேச்சு மொழி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, நூற்றுக்கணக்கான கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆனால் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறவர் எல்லாரையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும், எல்லாருடைய முகங்களையும் பார்த்திருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. சிலர் முகத்தை பார்க்காமலே பேசுவார்கள். சிலர் அவர்கள் ஒவ்வொரு வரிசையாக ஒவ்வொருவரையும் நோக்கிக் கொண்டே பார்த்து கொண்டே பேசுவார்கள். பொதுவாக கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டு, கூட்டத்தை நோக்கி பார்த்து கொண்டு பேசுவார்கள். சில வேளைகளிலே நம்முடைய கண்கள் அந்த கூடுகையில் இருக்கிற
யாரோ ஒரு சிலருடைய முகங்களை உன்னிப்பாக நிலைகுத்தி பார்க்கும். ஆக நாம் பார்ப்பது ஒருவரையோ இருவரையோ அல்லது 10 பேரையோ. ஆனால் மைதானத்திலே கூடியிருக்கிற அனைவருடைய கண்களும் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறவருடைய கண்களையே அல்லது அவருடைய முகத்தையே நோக்கி கொண்டிருக்கும். அவர்கள் நம்மை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேடையிலே மட்டுமல்ல, நாம் வெளியிடங்களிலே போகிற வருகிற வழிகளிலும் இந்த கூட்டத்திலே வந்திருந்தவர்கள் நம்மை காண்கிற போது தனக்கு அடுத்தவரிடத்திலே இவரல்லவா அங்கே பேசிக் கொண்டிருந்த பிரசங்கியார் அல்லது அந்த அரசியல் தலைவர் அல்லது நடிகர் யாரோ ஒருவர் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார், பிரசங்கித்துக் கொண்டிருந்தார், போதித்துக் கொண்டிருந்தார், ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள். அனைவருடைய கண்களும் நம்மை நோக்கும். நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய பணியை செய்கிறதாம் ஒரு திருச்சபையிலே ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கன்வென்ஷன் பிரசங்கியாக இருந்தாலும் சரி, ஊடகங்களிலே இன்றைய நாட்களிலே ஊடகங்களிலே தனியிட ஒளிப்படத்திலே இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளியிடங்களிலே ஊடகத்தின் வாயிலாக அநேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வெளியிடங்களிலே நடமாடுகின்ற போது அவர்கள் நம்மை கண்காணிப்பார்கள். நாம் மற்றவர்களால் படிக்கப்படுகிற நிரூபங்களாயிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல் அனைத்துமே எதுவாக இருக்க வேண்டும்? மற்றவர்களால் படிக்கப்படுகிற நிரூபங்களாய், அவர்களுக்கு முன்மாதிரி உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி வாழுகின்றோமா? அப்படி வாழ வேண்டும் என்றால், நான் முதலாவது சொன்னேனே ஆரம்பத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்குள் கிறிஸ்துவும் இருக்க வேண்டும். அவனுக்குள் கிறிஸ்து இல்லை. இப்பொழுது எனக்குள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், எனக்குள் கிறிஸ்து இல்லை என்றால் என்னுடைய பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னுடைய நடத்தை வேறொரு மாதிரியாக இருக்கும், என்னுடைய ஆசாபாசங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அனைத்தும் எப்படி இருக்கும்? உலகம் சார்ந்தவைகளாய் இருக்கும், மாம்சீக உடல் இன்பம் சார்ந்தவைகளாய் இருக்கும், மதுமான வெறி சார்ந்தவைகளாய் இருக்கும், காம இச்சைகள் நிறைந்தவைகளாய் இருக்கும், சம்பாத்தியத்தை தேடுகிற பண ஆசையை சார்ந்தவைகளாய் இருக்கும். காரணம் என்ன? நமக்குள் கிறிஸ்து இல்லை, எனக்குள் கிறிஸ்து இல்லை. இதான் உண்மை. எனக்குள் எப்பொழுது கிறிஸ்து இல்லையோ, என்னுடைய செயல்பாடுகள் உலகம் சார்ந்தவைகளாயிருக்கும், மாம்சம் சார்ந்தவைகளாயிருக்கும். நான் உலகத்திற்கு ஊழியக்காரனா, கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனா என்பதுதான் கேள்வி. இன்றைய கிறிஸ்தவம் சொல்லுகிறது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்தவர்களுக்குள் கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவன் மற்றவர்களால் படிக்கப்படுகிற நிரூபமாக இருக்க முடியாது. தெருநாய்களை போல் இருப்பார்கள். இதற்கு மேல் விளக்கம் சொல்லணுமா? வேண்டாம் என்று நினைக்கிறேன். தெருநாய்களை போல், காட்டு பன்றிகளை போல், சாக்கடை பன்றிகளை போல் இருப்பார்கள். ஒருவனுக்குள் கிறிஸ்து இல்லாதிருந்தால், அவர்கள் சொல்லுகிறார்கள், வாய்களிலேயே சொல்லுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பது போல் கிறிஸ்து அவனுக்குள் இல்லாவிட்டால் அவன் ஒரு பன்றியை போல் இருக்கிறான், அவன் ஒரு நாயை போல் இருக்கிறான், அவன் ஒரு பெரிச்சாளியை போல் இருக்கிறான், அவன் ஒரு அருவருப்பான ஜீவ ஜந்துக்களில் ஒன்றை போல் இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவனுடைய நடத்தைகள், அவனுடைய செய்கைகள், அவனுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகள் சரியில்லை. ஏதோ ஒன்றின் பின்னாலே அலைந்து கொண்டிருக்கிறான், ஏதோ சிலவற்றிற்கு அடிமையாயிருக்கிறான். உலகத்தின் எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமையாய் இருக்கிறவனுக்குள் கிறிஸ்து ஒரு காலம் வாழமாட்டார். அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த கண்ணோட்டத்திலே இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள், கிறிஸ்தவ ஊழியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கண்ணோக்கி பாருங்கள். ஒருவர் பிரசங்கிக்கிற அல்லது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை மட்டும் நோக்கி கொண்டிருந்து இவன் பரிசுத்தவான், இவன் கர்த்தருடைய தேவனுடைய மனுஷன் என்று பட்டம் கட்டாதிருங்கள்.
அவன் ஏற்கனவே துன்மார்க்கனாயிருக்கிறான். அந்த துன்மார்க்கனை மீண்டும் மீண்டும் அவனை பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அவனை நரகத்தின் குழி பிள்ளையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஊதுகுழலாக யாரும் இருக்க வேண்டாம், எனக்கு துதிபாடிகளாக யாரும் இருக்க வேண்டாம், எனக்கு விசிறிகளாக யாரும் இருக்க வேண்டாம், எனக்கு ரசிகர்களாக யாரும் இருக்க வேண்டாம் என்று சொல்லுவேன். காரணம், துதிபாடிகள், ரசிகர் மன்றங்கள், விசிறிகள் அவனை படுகொலியிலே தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைய கிறிஸ்தவம் பிரபலமான பிரசங்கியார்கள், பிரபலமான தீர்க்கதரிசிகள், பிரபலமான அப்போஸ்தலர்கள், பிரபலமான போதகர்கள் படுகொலியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரசிகர் மன்றங்கள், ரசிகர்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆத்துமாக்களோ நரகத்தின் குழிக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருக்கிறது. புகழின் உச்சியிலே நிற்கிறார்கள், படுகொலிக்கிலே விழுந்து கிடக்கிறார்கள். இவர்களுக்குள் கிறிஸ்து இல்லை, இவர்களை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளும் கிறிஸ்து இல்லை. நீங்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிறிஸ்தவத்தை குறித்த நுண் பார்வை தேவை. கண்டதெல்லாம் மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீ பொன்னாக இருக்க வேண்டும், சுத்த பொன்னாக இருக்க வேண்டும், நீ சுத்த வெள்ளியாக இருக்க வேண்டும், நீ சுத்தமான மாணிக்க கற்களாய், விலையேறப்பெற்ற கற்களாய் இருக்க வேண்டும். கருங்கல் துண்டுகளாய் கையிலே பிடிக்கிற போது பிடிக்கிற கையை கிழித்து போடுகிற கூர்மையான கருங்கல் துண்டுகளாய் அல்ல, மாணிக்க கற்களாய், வைர கற்களாய், வைடூரிய கற்களாய் இருக்க வேண்டும் கிறிஸ்தவன். நான் அதற்குத்தான் பிரசங்கிக்கிறேன். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் அப்படி இல்லை. பணத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது, சம்பாத்தியத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது, உடல் உறுப்புகள் சௌந்தரியத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது, அழகின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது, புகழின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உடலின் இச்சைகளை தனித்துக் கொள்ளுகிற அந்த உடல் மாம்சம் சார்ந்த இச்சைகளின் பின்னாலே, உலகம் சார்ந்த உலக சம்பாத்தியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள் சார்ந்த இச்சைகளுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவைகளால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், நான் யாருக்கும் அடிமை இல்லை. இல்லை. எப்பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தும் அவனுக்குள் கிறிஸ்து இல்லையோ, அவன் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும், பண ஆசைக்கும், சம்பாத்திய இச்சைகளுக்கும், பெண் ஆசைக்கும், பெண்களின் உடல் உறுப்புகளின் சௌந்தரியங்களுக்கும், அவைகளின் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பெண்கள் ஆண்களின் உடல் சார்ந்த இச்சைகளுக்கும், ஆண்கள் பெண்களின் உடல் சார்ந்த இச்சைகளுக்கும் அடிமைகளாயிருக்கிறார்கள். அவர்களுக்குள் கிறிஸ்து இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவைகளை விட்டு விலகுங்கள். மனம் திரும்புதல் எதற்கு? உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும் போதாது, அனைவருடைய உள்ளங்களிலும் கிறிஸ்து இருக்க வேண்டும். அனைவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் கிறிஸ்து இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக நாம் எவைகளுக்கோ அடிமைப்பட்டிருக்கிறோம். வேறு எவைகளோ, உலகத்திற்குரியவைகள், மாம்சத்திற்குரியவைகள் நம்மை அடிமைகளாய் வைத்திருக்கிறது. அவைகளால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. இவைகளை விட்டு விலகுவோம். இவைகளை விட்டு விலகி கிறிஸ்துவுக்குள் கடந்து வருவோம். அதான் மனம் திரும்புதல். அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாம். இதை நான் விவரிக்க வேண்டுமா? ஏன்னா யாருக்கும் பிடிக்கல. இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன் ஓரிரு வார்த்தைகளை. ஒருவன் ஒரு பெண்ணுக்கு அல்லது பல பெண்களுடைய
உறுப்புகள், அவளுடைய பாலியல் உறுப்புகளை அவன் கவர்ச்சியிலே மயங்கி கிடக்கிறான் என்றால், அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான் என்றால், அவனுக்கு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு கடுகளவும் ஒரு இம்மி அளவும் பங்கில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சக எதிர்பாலின ஆணிடமோ அல்லது பெண்ணிடமோ அவளுடைய பாலியல் உறுப்புகளின் கவர்ச்சியிலோ அதன் இச்சையிலோ அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்றால், கணவன் மனைவியினிடத்திலே சுகத்தை அனுபவிப்பது வேறு. தேவனே சொன்னார், திருமணமானவுடன் கணவன் மனைவியோடு இசைந்திருப்பான். அந்த இசைந்திருப்பு வேறு. ஆனால் அதே பெண், அதே மனைவி, ஒருவனுக்கு மனைவியாய் இருக்கிறவள் தன் கணவனோடு இசைந்திருப்பது போல வேற்று ஆடவர்களோடு, புற மனிதர்களோடு, சக மனிதர்களோடு இசைந்திருப்பது வேசித்தனம். அதுபோல ஒரு கணவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பது போல பிற பெண்களோடு இசைந்திருக்க விரும்புவது, இசைந்திருப்பது வேசித்தனம். அப்படி என்றால் உங்களுக்குள் கிறிஸ்து இல்லை. கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் இசைந்து வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அவர்களிலே கிறிஸ்து இருக்கிறார். அவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளும் பண ஆசையும் மண்ணாசையும் சம்பாத்திய இச்சையும் புகழும் பெருமையும் குடிகொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்குள்ளும் கிறிஸ்து இல்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் அனைத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு அவர்களுக்குள் கிறிஸ்து குடியேறி இருக்கிறார் என்றால், அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு கணவனும் மனைவியும் இசைந்திருப்பது தேவனுக்கு பிரியமானது. அதுபோல அதே கணவனும் வேறொரு பெண்ணும், அதே மனைவியும் வேறொரு ஆடவனும் இசைந்திருப்பது தேவனுக்கு பிரியமானதல்ல. அது தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அதைத்தான் வேசி மார்க்கம் என்கிறார். அப்படிப்பட்டவர்களைத்தான் இங்கே கேட்கிறார். வேசியின் நான் கிறிஸ்துவின் அவயவங்களை, நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களை அல்லது கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமாய் இருக்கிற நான் என் சரீரத்தை வேசியின் அவயவங்களோடு இணைந்திருக்க சம்மதிக்கலாமா என்று கேட்கிறார். அன்பான கிறிஸ்தவ விசுவாசிகளே, இதுதான் அடிப்படை. இதை புரிந்து கொள்ளுங்கள். உபதேசங்கள் எல்லாம் பிற்பாடு. உபதேசங்கள் ஒன்றும் பரலோகம் போகாது. உன்னுடைய பரிசுத்தம் பரலோகத்திற்கு உன்னை கொண்டு சேர்க்கும். எந்த அடிப்படை உபதேசமும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. அடிப்படை உபதேசங்கள் அனைத்துமே நீ கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகிற நன்னறி ஒழுக்கத்தை உனக்கு கற்பிப்பதற்காக, நீ ஒழுக்கமுள்ள கிறிஸ்தவனாக பரிசுத்தமாக உன்னை காத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டவைகளை உபதேசங்கள். ஆனால் உபதேசங்கள் ஒன்றும் பரலோகம் போகாது. எந்த ஸ்நானமும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனங்கள் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. அந்நிய பாஷைகள் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஸ்நானங்கள், தெளிப்பு ஸ்நானமோ, தடவு ஸ்நானமோ, ஊற்று ஸ்நானமோ, முழுக்கு ஸ்நானமோ உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. உபதேசங்கள் உன்னை நன்னறிப்படுத்துவதற்காகவே, உன்னை நல் ஒழுக்கத்திலே, கிறிஸ்துவுக்கேற்ற தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே உன்னை வளரச் செய்வதற்காகவே உபதேசங்கள். உபதேசங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிராதே. உபதேசங்கள் ஒன்றும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. உன் நன்னடத்தை ஒழுங்கற்று திரிகிற முழுக்கு ஸ்நானக்காரன் பரலோகம் போயிடுவானா? இல்லை. முழுக்கு ஸ்நானமே பெறாத ஒருவன் பரலோகம் போக முடியும், ஒழுங்குள்ளவனாக இருந்தால். அவன் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளிலே அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். மறு ஜென்மம் ஒழுக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மறு ஜென்மம் ஒழுக்கினாலே ஒருவன் பரிசுத்தமாவான். தண்ணீர் ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளாத ஒருவன், சபைக்கு வெளியே இருக்கிற ஒருவன், புற சமயத்தவன், புற மார்க்கம் சார்ந்தவன், அந்நிய ஜாதியை சார்ந்தவன்,
தீண்டத்தகாதவன் ஒருவன் அல்லது உயர்குலத்தை சார்ந்தவன் ஒருவன் நல்லொழுக்கமாய் ஒழுங்குள்ளவனாய் நல்லொழுக்கமுள்ளவனாய் நற்குணங்கள் உள்ளவனாய் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிற ஒருவன் எந்த மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணோடும் உறவு வைத்துக் கொள்ளாதவன், கணவனை தவிர வேறு எந்த ஆடவனோடும் உறவு வைத்துக் கொள்ளாதவள், மாற்று சமயங்களில் இருக்கிற நன்னறியாளர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள், கிறிஸ்துவின் நாளிலே, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளிலே மறு ஜென்ம முழுக்குக்காக உன்மேல் தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவன் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்கப்படுவான், பரலோக ராஜ்யம் செல்வான். ஆனால் அடிப்படை உபதேசம், ஸ்நானங்களை குறித்த உபதேசத்தையும் அந்நிய பாஷைகளை குறித்த உபதேசத்தையும் அபிஷேகங்களை குறித்த உபதேசத்தையும் அடிப்படை உபதேசங்களாய் கற்றுக் கொடுக்கிறவனே, கற்றுக்கொள்ளுகிறவனே, அவைகளை பின்பற்றுகிறவனே, நீ ஒழுங்கற்று திரிகிறவனாய் இருந்து கொண்டு அடிப்படை உபதேசங்களை கை கொண்டால் நீ பரலோகம் போக மாட்டாய், உன்னை கற்பித்தவனும் போக மாட்டான். ஏனெனில் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள், ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை. கிறிஸ்துவின் நாளிலே இவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள். எது சத்தியம், எது உண்மை? அடிப்படை உபதேசங்களா, ஸ்நானங்களா, அந்நிய பாஷைகளா, அபிஷேகங்களா, தலையின் மேல் கைகளை வைப்பதா? இதுதான் சத்தியமா? இது கிறிஸ்துவின் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு அடிப்படை உபதேசங்கள் நல்லொழுக்கத்தின் பாதையிலே அவர்கள் நடப்பதற்காக, சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட அங்கீகாரங்களே. அருமையானவர்களே, நீங்கள் அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அதன் வழியாகத்தான் ஒருவன் பரிசுத்தமாக முடியும், ஒருவன் சுத்திகரிக்கப்பட முடியும். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே ஒருவரை பரிசுத்தமாக்க முடியும். இவ்வுலகத்தின் எந்த ஸ்நானமும் ஒருவரை பரிசுத்தமாக்காது, எந்த அந்நிய பாஷையும் ஒருவரை பரிசுத்தமாக்காது, எந்த தீர்க்க தரிசனமும் ஒருவனை பரிசுத்தமாக்காது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களைப் போல இராதீங்கள், புத்தி தெளிவுள்ளவர்களாயிருங்கள், அறிவுள்ளவர்களாயிருங்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்கள் பக்தி விருத்தியை விருத்தியடைய செய்யுங்கள். எவரும் இன்றைய உலக கிறிஸ்தவம், நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைய உலக கிறிஸ்தவம் ஸ்நானங்களை குறித்த உபதேசத்திலும், அதான் வேதம் சொல்லுகிறது 11 வகையான ஸ்நானங்கள் இருக்கிறது. இந்த ஸ்நானங்கள் எல்லாம் சடங்காச்சாரங்கள் மட்டுமே, புற உடலை கழுவுகின்ற சடங்குகள் மட்டுமே. இவைகளை பின்பற்றி நீங்கள் குதித்துக் கொண்டிருந்தால் பரலோகம் போக முடியாது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் மாற்ற முடியாது. இது சபையிலே அங்கத்துவம் வைப்பதற்கான ஸ்நானங்களே. நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்ட ஸ்நானத்திலே உறுதியாயிரு என்று சொல்லுகிறேன். ஆனால் மறு ஜென்ம முழுக்காகிய கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற அந்த ரத்தம் பனியை போல, வெண்பனியை போல உன்மேல் பெய்கிற போது உன் சிரசு முதல் உள்ளங்கால்கள் வரை நனையும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பனி காலங்களிலே அதிகாலையிலே புறப்பட்டு நீங்கள் வெளியிலே சற்று நேரம் ஒரு 10 நிமிடம் வெளியே நடந்து விட்டு வாருங்கள். உங்கள் சரீரம் முழுவதும் வெண்பனி, அந்த குளிர் நடுக்கம் பிடிக்கும். அந்த குளிரின் வெண்பனியின் தாக்கம் உங்கள் சரீரம் முழுவதிலும் வடிந்து கொண்டிருக்கும். என் கை எங்க வச்சாலும் ஈரமா இருக்கும். உன் சரீரம் முழுவதும் நனையும் வெண்பனி. அதுதான் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல். அதற்கு ஒப்பானது. அது இன்னும் தெளிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்.
அந்த நாளை காண அநேகர் ஆவலாயிருந்தார்கள். இவைகளை எழுதி வைத்திருக்கிற பேதுரு, பவுல், யோவான் முதலானவர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் அந்த நாளை காண ஆவலாயிருந்தார்கள். தூதர்களும் அந்த நாளை காண ஆவலாயிருந்தார்கள். அந்த நாள் இன்னும் வரவில்லை, வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் எந்த நாளிலே அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அந்த நாளுக்கு, அந்த நாளை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுவது தான் உங்கள் கிறிஸ்தவ விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஸ்நானங்கள் அல்ல, அந்நிய பாஷைகள் அல்ல, தீர்க்க தரிசனங்கள் அல்ல, வேதத்தை போதிக்கிற போதகங்கள் அல்ல, போதனைகள் அல்ல, அடிப்படை உபதேசங்கள் அல்ல, சபை சத்தியங்கள் அல்ல, ஐஸ்வர்ய டாக்டரின்ஸ் அல்ல, செழிப்பின் உபதேசங்கள் அல்ல. எந்த உபதேசமும் பரலோகத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்காது. எந்த உபதேசமும் உங்களை பரிசுத்தவான்கள் ஆக்காது. எந்த உபதேசமும் உங்களை சுத்திகரிக்காது. சத்திய வசன உபதேசங்கள் மட்டுமே, சத்திய வசனங்கள் மட்டுமே உங்களை புடமிடும், உங்களை சுத்திகரிக்கும். கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே மறுஜன்ம முழுக்காகிய ஸ்நானம். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாள் நீங்கள் மறுஜன்மம் முழுக்கிலே முழுக்கப்படுவீர்கள். அதுவே உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். அதைத்தான் சொல்லுகிறேன். அந்த நாளிலே இன்றைய கிறிஸ்தவம் வெளி உலகத்திலே இருக்கும். வெளி உலகம் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளிலே கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருக்கும். அவர்கள் பரலோகம் செல்வார்கள். இன்றைய அடிப்படை உபதேசவாதிகள், ஸ்நானக்காரர்கள், அந்நியவாசைக்காரர்கள், தீர்க்க தரிசனக்காரர்கள் அனைவரும் சபைக்கு வெளியே புறம்பே இருப்பார்கள். எது தேவை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா சாக்கடையை வாரி என் மீது வீசுங்கள், குழப்பம் ஒன்றுமில்லை. இவன் அடிப்படை உபதேசங்களிலே கை வைக்கிறான், அது வேண்டாம் என்கிறான் என்று சொல்லுகிறீர்களா? சொல்லுங்கள். செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கங்கள் பரலோகம் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. அந்த பிரசங்கங்களும் பரலோகம் போகாது. அதை பிரசங்கிக்கிறவர்களும் பரலோகம் போக மாட்டார்கள். ஸ்நானங்களை பற்றி குறித்து உபதேசிக்கிறவர்களும் இதுதான் ஸ்நானம், இதுதான் பரலோகம் கொண்டு செல்லும் என்கிற எந்த ஒரு ஸ்நானமும் மறுஜென்மம் முழுக்காகிய கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலை தவிர வேறு எந்த உலக பிரகாரமான 11 வகையான ஸ்நானங்களும் பரலோகமும் போகாது. அது உங்களை பரலோகத்திற்கு கூட்டி சேர்க்கவும் செய்யாது. அந்நிய பாஷைகள் பரலோகம் போகாது. அந்நிய பாஷைகள் உங்களை பரலோகத்திற்கும் கூட்டி சேர்க்காது, உங்களை பரிசுத்தமாக்காது. தீர்க்க தரிசனங்கள் உங்களை பரிசுத்தமாக்காது. தீர்க்க தரிசனங்கள் பரலோகம் போகாது. எது போகும்? மறு ஜென்ம முழுக்காகிய கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளிலே அந்த ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவனே கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டு பரலோகம் செல்வான். கிறிஸ்துவின் ரத்தம் பரலோகத்திற்கு செல்லும், கிறிஸ்துவின் ஆவி பரலோகத்திற்கு செல்லும். ஸ்நானங்கள் ஒன்றும் பரலோகத்திற்கு போகாது. அது பூமிக்குரியவைகள், அது சடங்காச்சாரங்கள். சபை சீர்படுத்தப்படுகிற நாளிலே சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரை அனுமதிக்கப்பட்டவைகளே நடந்தேறும்படி, நடப்பிக்கப்படும்படி அனுமதிக்கப்பட்டவைகளே ஸ்நானங்கள், அந்நிய பாஷைகள். அருமையானவர்களே, நீங்கள் எதைகளோடு இசைந்திருக்கிறீர்கள்? அந்நிய பாஷைகளோடு இசைந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களோடு இணைந்திருக்கவில்லை, இசைந்திருக்கவில்லை. ஸ்நானங்களோடு இசைந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இல்லை. கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களின் உறுப்புகளாய், அணுக்களாய், திசுக்களாய் நீங்கள் இல்லை. உபதேசங்களோடு இணைந்திருக்கிறீர்கள், அந்நிய பாஷைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் கிறிஸ்து உண்டு என்று விசுவாசிக்கிற, ஸ்நானங்கள் உண்டு என்று விசுவாசிக்கிற ஒரு வேசி கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறாளா? இல்லை. அவள் அந்நிய புருஷர்களோடு இணைந்திருக்கிறாள். ஒரு விபச்சாரன்
ஸ்நானங்கள் உண்டு என்கிறான், விசுவாசிக்கிறான், ஸ்நானம் பெற்றும் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் வேசியோடு இணைந்திருக்கிறான். அவன் கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கிறானா, இணைந்திருக்கிறானா? இல்லை, ஒரு காலம் இல்லை. வேசியோடு இணைந்திருக்கிற, அந்நிய பெண்ணோடு இணைந்திருக்கிற மனைவியை அல்லாமல் அந்நிய பெண்ணோடு இணைந்திருக்கிற எவனுக்குள்ளும் கிறிஸ்து இல்லை. அந்நிய ஆடவனோடு, தன் கணவனை தவிர்த்த அந்நிய ஆடவனோடு இணைந்திருக்கிற எவளோடும் கிறிஸ்து இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களால் பொருளாசை கொண்டவர்கள் எவரும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை. பொருளோடு, சம்பாத்தியங்களோடு, பணத்தோடு இணைந்திருக்கிறார்கள். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யங்களோடு இணைந்திருக்கிறவன் ஒருவனும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை. அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் கிறிஸ்து உலகத்தோடு இணைந்திருக்கிறவர் அல்ல, கிறிஸ்து உலகத்திற்குரியவரும் அல்ல. அவர் உன்னதத்திற்குரியவர். அவர் உலகத்திற்குரிய அனைத்து காரியங்களை விட்டு வெளியே நிற்கிறார். எவன் ஒருவன் உலகத்திற்குரிய அனைத்து ஆசாபாசங்கள், ஐஸ்வர்யங்கள், சம்பாத்தியங்கள், பணம், பொருள், ஆசை, உடலின்பம் இவைகளை விட்டு வெளியேறுகிறானோ அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கிறான். அவன் தான் பரலோகம் போவான். அருமையானவர்களே, அதற்காகவே அங்கே கேட்கிறார், நான் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? இந்த உலகத்திற்குரியவைகளாய் நீ மாற்றலாமா? இந்த வேசி என்பதை உலகத்திற்குரியது என்று எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்குரிய உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவனே, உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று எண்ணுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குரியவர்களாய் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய், உறுப்புகளாய், அதன் திசுக்களாய், அணுக்களாய் இருக்கிற நீங்கள் உலகத்தோடு ஐக்கியமாயிருந்தால் கிறிஸ்து உங்களோடு ஐக்கியமாயிருப்பாரா? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரா? கிறிஸ்துவின் சரீரமாகிய அவயவமாகிய உன் சரீரத்தை உலகத்தோடு ஐக்கியமாய் வைத்திருக்கிறவனே, வைத்திருக்கிறவளே, கிறிஸ்துவிடத்தில் உனக்கு என்ன பங்கு இருக்கிறது? இல்லையே. இந்த அடிப்படையை உணர்ந்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். அப்படி செய்யலாகாதே என்று சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யலாகாது. அப்படி செய்பவளுக்கு கிறிஸ்துவனிடத்தில் பங்கில்லை, பரலோகத்திலும் பங்கில்லை. கிறிஸ்துவனிடத்தில் யாருக்கு பங்கில்லையோ அவர்களுக்கு பரலோகத்திலும் பங்கில்லை. உங்கள் பங்கு எங்கே இருக்கிறது? உலகத்தின் மேல் இருக்கிறதா? உலகத்தில் இருக்கிறதா? உலகத்தின் சம்பாத்தியங்களில் இருக்கிறதா? உலகத்தின் பணத்தில் இருக்கிறதா? உலக புகழில் இருக்கிறதா? உலக சிற்றின்பங்களில் இருக்கிறதா? உலகத்தின் ஐஸ்வர்யங்களில் இருக்கிறதா? உலகத்தின் அதிகாரங்களில் இருக்கிறதா? எதன் மேல் இருக்கிறது உங்கள் பங்கு, உங்கள் ஐக்கியம், உங்கள் இசைவு, உங்கள் இசைந்திருக்கிற நீங்கள் இணைந்திருக்கிற நிலைப்பாடு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா? உலகத்தில் இருக்கிறதா? உலகத்தில் இருக்கிறது என்றால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. பணத்தோடு இருக்கிறது, சம்பாத்தியத்தோடு இருக்கிறது, ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது, காம இச்சைகளோடு, உடல் இன்பங்களோடு இருக்கிறது, உலகம் சார்ந்த சிற்றின்பங்களிலே திளைத்துக் கொண்டிருக்கிறது என்கிறாயா? நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று சொல்லாதே. கிறிஸ்துவுக்குள் உனக்கு கடுகளவும் பங்கில்லை என்பதை புரிந்து 16வது வசனம், வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? அருமையானவர்களே, இதை உங்களுக்கு விவரிப்பதற்காக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த தேவன், கணவன், ஒரு புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான். தன் தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து
மனைவியோடு இசைந்திருப்பான், இணைந்திருப்பான், மகிழ்ந்திருப்பான். ஆக அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். அப்படித்தானே? அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தான், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தான், அவன் வளர்ந்தான், தாயின் முலைப்பாலை உண்டு வளர்ந்தான், தாயால் பராமரிக்கப்பட்டு வளர்ந்தான், பல ஆண்டுகள் தாயோடு ஐக்கியமாய் இருந்தான். ஏன்? அவனை பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய தாய். அவனுக்கென்று ஒரு மனைவி வந்தாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இணைந்திருப்பான். அவர்கள் இருவர் ஒருவராயிருக்கிறார்கள். அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். அவர்கள் இசைந்து ஒருமனப்பட்டு அந்த உடல் உறவிலே ஈடுபடுகின்ற போது அவர்கள் ஒரே மாம்சமாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தாயை விட்டு பிரிந்து மகன் மனைவியோடு இசைந்திருப்பான். அதுக்கப்புறம் அம்மா அம்மா தான். மனைவியோடு இசைந்திருப்பது போல அம்மாவோடு இருக்க முடியாது. தகப்பனை விட்டு பிரிந்து கணவனோடு இசைந்திருப்பது போல தகப்பனோடு இருக்க முடியாது. மகளுக்கு கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் இருப்பார்கள். வேறு வேறு வயிற்றிலே பிறந்தவர்கள், வேறு வேறு குடும்பங்களிலே வளர்ந்தவர்கள், திருமணத்தின் மூலமாய் ஒரே மாம்சமாய் ஒரே குடும்பமாய் ஒரே சரீரமாய் மாற்றப்படுகிறார்கள். இதுபோல நீங்களும் நானும். அன்பான கிறிஸ்தவர்களே, நம்மில் எவராகிலும் ஒருவர் வேசியோடு இணைந்திருந்தார், அவர்கள் ஒரு மாம்சமாய் இருக்கிறார்கள். நம்மில் யாரேனும் ஒருவர் ஒரு விபச்சாரனோடு இணைந்திருந்தால், ஒரு பெண் ஒரு விபச்சாரனோடு இணைந்திருந்தால், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி எத்தனை பேருக்கு ஒரே மாம்சமாய் இருப்பீங்க? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்கிற கோட்பாடு உடைகிறதே. இருவரும் ஒரே மாம்சமாய், இருவர் இனி இருவர் அல்ல, இனி ஒருவர். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அவளுடைய மாம்சத்திற்கு அவன் அதிகாரி, அவனுடைய சரீரத்திற்கு அவள் அதிகாரி. ஆக இருவரும் ஓருடல், ஈருடல் ஓருடலாய் ஒரே மாம்சமாய் இருக்கிற கணவனும் மனைவியும் போல ஒரு விபச்சாரியோடு ஒரு விபச்சாரன் இணைந்திருந்தால் அவர்கள் ஈருடல் ஓர் உயிராய் மாறுகிறார்கள், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி எத்தனை பேரோடு ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள்? நீங்கள் எப்படி கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க முடியும்? கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்க முடியும்? ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சிறு கடுகளவு யோசித்து பாருங்கள். பணத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறீர்கள். பணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு பணத்தை தவிர வேறு எதன் மேலும் ஈர்ப்பு இருக்காது. சம்பாத்தியத்தின் மேல் ஆசையாய் இருக்கிறவர்களுக்கு சம்பாத்தியம் தவிர வேறு எதன் மேலும் இருக்காது. நீ எதோடு ஐக்கியமாய் இருக்கிறாய்? எதன் மேல் ஈர்ப்பை வைத்திருக்கிறாய்? உன் பற்றுறுதி, உன் நம்பிக்கை, உன் இருதயம் எதோடு ஒன்றித்திருக்கிறது? நீ அதன் மேல் ஒன்றாயிருக்கிறாய். நீ எப்படி கிறிஸ்துவோடு ஒன்றாயிருக்க முடியும்? வாய்களையே சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க முடியாது. எப்பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவனுக்குள்ளும் இருக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். எப்பொழுது? நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து நமக்குள்ளும் இருக்கிற போதே. அது கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுதலினால் மட்டுமே சாத்தியம். அது சத்திய வசனங்களினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறதினால் மட்டுமே சாத்தியம். தண்ணீர் முழுக்குகளோ, தண்ணீர் ஸ்நானங்களோ, 11 வகையான ஸ்நானங்களோ
கிறிஸ்துவோடு நம்மை ஐக்கியமாக்காது, தேவனோடு நம்மை ஐக்கியமாக்காது. தேவனோடும் கிறிஸ்துவோடும் நம்மை ஐக்கியமாய் கூட்டி இணைப்பது எது? சத்திய வேத வசனங்களும் கிறிஸ்துவின் ரத்தமும். அந்த ரத்தமே நம்மை கழுவி, அந்த ரத்தத்திலே இருக்கிற கிறிஸ்துவின் உயிர் நம்மை கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர் சொல்லுகிறார், வேசியோடு இசைந்திருக்கிறவன். நான் வேசி என்பதை இந்த இடத்துல உலகம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமி என்று எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமிக்குரிய மண்ணின் இச்சைகள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள், உலகத்திற்குரிய இச்சைகள், பணம், பொருள், சம்பாத்தியம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள், ஐஸ்வர்யம், புகழ், பெருமை, அதிகாரம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வேசி 16ஆம் வசனத்தில் வருகிற வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் என்பதை பூமியின் மண்ணின் இச்சைகளோடு, மாம்சத்தின், பூமியின் மண்ணாகிய இந்த மாம்சம் சரீரத்தின் இச்சைகளோடு, பணத்தின் இச்சைகளோடு, சம்பாத்திய இச்சைகளோடு, வேசித்தன விபச்சார மயக்கங்களோடு, பொய்களோடு, பித்தலாட்டங்களோடு, ஏமாற்றுக்களோடு, வஞ்சகங்களோடு, கபடங்களோடு, அனைத்தும் மதுபான வெறிகளோடு, புகழோடு, பெருமையோடு ஐக்கியமாயிருக்கிற எவனும் எவளும் கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படவில்லை. பின் எப்படி நான் தேவனுடைய மனுஷன், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் கிறிஸ்தவன்? பேருக்கு சொல்லிக் கொள்ளலாம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்கிறேன், தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையிலே வேலை செய்கிறவனாய் இருக்கிறேன், வேலைக்காரனாய் இருக்கிறேன். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். நீ செய்த வேலைக்கு, நீ பிரசங்கிக்கிற வேலைக்கு சம்பளத்திற்காக பிரசங்கிக்கிறாய், சம்பளத்தை வாங்கி விடுகிறாய். கிறிஸ்துவனிடத்திலே உனக்கு பங்கு இல்லை. கிறிஸ்துவின் சபைக்கு உரிமைக்காரனாகவும் முடியாது, கிறிஸ்துவின் சபைக்கு சொந்தக்காரனாகவும் முடியாது. நீ சொல்லிக் கொள்ளலாம், நீ வேலை செய்கிறாய், காணிக்கையாக கூலியாக காணிக்கையை பெற்றுக் கொள்கிறாய், கூலிக்காக சம்பளத்தை மாத சம்பளத்தை பெற்றுக் கொள்கிறாய். அதுவும் காணிக்கை பணத்திலிருந்து தானே வருகிறது. நீ தேவனுடைய தோட்டத்திலே, தேவனுடைய சபையிலே நீ வேலைக்காரனாயிருக்கிறாய், பணிவிடைக்காரனாயிருக்கிறாய், கூலிக்காரனாயிருக்கிறாய். கூலிக்காக உழைக்கிறாய், கூலிக்காக ஜெபிக்கிறாய், கூலிக்காக குறி சொல்லுகிறாய், கூலிக்காக பிரசங்கிக்கிறாய், கூலிக்காக பாடுகிறாய், கூலியை வாங்கிக் கொள்ளுகிறாய், பணமாக காணிக்கையாக. வேலை முடிந்தது. இனி தேவனுடைய தோட்டத்திலே, தேவனுடைய சபைக்குள்ளே உனக்கு என்ன பங்கு இருக்கிறது? இல்லையே. ஆனால் ஊழியக்காரனுக்கு பங்கு இருக்கிறது. அவன் காணிக்கையும் வாங்க மாட்டான், கூலியும் வாங்க மாட்டான், கொடுக்கிறதை புசிப்பான், கொடுக்கிறதை குடிப்பான். ஆனால் அவன் அங்கே உழைத்திருக்கிறான். அந்த உழைப்புக்கேற்ற அவன் கிறிஸ்துவுக்காக உழைத்திருக்கிறான், கூலிக்காக உழைக்கவில்லை, கூலிக்காக ஊழியம் செய்யவில்லை. அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன், அவனுக்குரிய கூலி மகிமை மறுமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதுல நாங்க சொல்றதுதான், நாங்க தான் பரிசுத்தவான்கள், நாங்க சொல்வதுதான் சத்தியம்னா உண்மையாக வேதவசன ரகசியங்களை அறிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்திற்கு அது ஏற்புடையதாக இருக்கலாம். அதான் நீங்கள் உலகத்தோடு ஐக்கியமாயிருக்கிறீர்கள். உலகத்தோடு ஐக்கியமாயிருக்கிறவர்கள் வேசி பிள்ளைகளாய், வேசி, உலகம் வேசித்தனமாய் இருக்கிறது. உங்கள் தாய் வேசி, பூமிக்குரிய தாய், பூமியை தேவன் தள்ளிவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது தலைகள் விழுந்து கிடக்கிறது. அது தலை நிமிர வேண்டும். அது தலை நிமிர வேண்டும் என்றால் அந்த பூமியின் மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஜனக்கூட்டம், ஆதாம் ஏவாள் உட்பட அனைவருடைய சந்ததியினர் அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிற போது இந்த பூமி தலை நிமிரும். தலை கீழாக எத்தனையோ டிகிரி ஆங்கிள் தலை கீழாக விழுந்து கிடக்கிறது. அது தலை நிமிர்ந்து முன்னிருந்த இடத்திலே, வானத்தின் நடுமையத்திலே இந்த பூமி தேவனுடைய மணவாட்டியாய் என்று நிலை திரும்ப புதிய பூமியாய் மாற்றப்படுகிறதோ அன்று, அதுவரை இந்த பூமி வேசியே, வானத்தின் ராணி, குயின் ஆஃப் ஹெவன்,
தலைகீழாக தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறாள். அவளுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் என்று பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ கிறிஸ்துவின் ரத்தத்தால், அன்று இந்த பூமியினுடைய அக்கிரமங்கள், அருவருப்புகள், இந்த உலகம் பூமியினுடைய அருவருப்புகள், அக்கிரமங்கள் ஒரே நாளிலே அகற்றப்படும். சகரியா 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. இந்த பூமியிலே தான் தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த சபை சுத்திகரிக்கப்படுகிற போது, அதான் பூமிக்குரிய சபை, அதுதான் தேவனுடைய மணவாட்டி, அதுதான் கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் மணவாட்டி. அந்த சபை பூரணமாக்கப்படுகிற போது பூமியின் அக்கிரமங்கள் ஒரே நாளிலே அகற்றப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். பூமி சுட்டரிக்கப்படும். மகா பாபிலோன் ஆகிய இந்த பூமி சுட்டரிக்கப்படும். சுட்டரிக்கப்பட்டு அது புதிய பூமியாய், முத்திரையிடப்பட்ட களிமண் போல இந்த பூமி புதிய பூமியாய் மாற்றப்படும். அன்று அது தேவனுடைய மணவாட்டியாயிருக்கும். அன்று அது கிறிஸ்துவின் மணவாட்டியாயிருக்கும். அன்று நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். உலகத்தோடு ஐக்கியமாயிருக்கிறவனே, உலகமாகிய பூமியாகிய இந்த வேசித்தனத்தோடு, வேசியோடு, வேசியின் பிள்ளைகளாய் வேசித்தனத்திலே விழுந்து கிடக்கிறவர்களே, பணாசையிலும் பொன்னாசையிலும் பெண்ணாசையிலும் மண்ணாசையிலும் சம்பாத்திய இச்சையிலும் பெயரிலும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் அடிமைகளாயிருக்கிறவர்களே, அவைகளுக்கு அடிமையாயிருக்கிற கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அந்த நாள் வெகு சீக்கிரமாக நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே நாம் ஆயத்தமாக இல்லை என்றால், புற ஜாதிகள், புற மார்க்கத்தவர்கள், புற சமயத்தவர்கள் கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலின் மூலமாய் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அன்று நாம் அனைவரும் வெளியே நிற்போம். உங்களை அறியேன் என்று சொல்லுவார். கூக்குரலிட்டு பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன், வியாதிகஸ்தரை குணப்படுத்தினேன், மரித்தோரை எழுப்பினேன் என்று சொல்லுவோம். அவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். எங்கே நிற்கிறாய்? அன்று நீ சொல்லுவாயோ அவருக்கு முன்பு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று. அவர் சொல்லுவார், ஒரு காலம் இல்லை, உன்னை நான் அறியேன், உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். உங்களுக்கு இன்று எல்லாம் பரிசுத்தம், அற்புதம், அடையாளமாயிருக்கிறது. தேவனுக்கு அது அக்கிரமமாயிருக்கிறது. உங்கள் பரிசுத்தம், உங்கள் அதிசயங்கள், உங்கள் அற்புதங்கள், உங்கள் ஆச்சரியமான காரியம், கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு அக்கிரம செய்கைகளாயிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடிகிறவர்கள் மட்டும் என்னுடைய செய்திகளை பின்தொடருங்கள், செய்திகளை கேளுங்கள். இல்லை என்றால் மற்றவர்கள் அந்த நாளிலே, அந்த நாள் வருகிறது, அந்த நாளிலே அவர் சொல்லுவார், அப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நற்செய்தி நூல்களிலே சொல்லி இருக்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியேன். மணவாட்டிகள், மணவாட்டியின் தோழிகள், அவர்களிடத்திலே சொல்லுகிறார், அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தீவட்டிகளும் எரிகிறது. ஆனால் அந்நிய ஆவிகளால் எரிந்து கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியால் அல்ல. அந்நிய ஆவிகளால் தங்கள் தீவட்டிகளை எரிய வைத்துக் கொண்டு அங்கே வந்தார்கள் கல்யாண சாலைக்குள்ளே. அவர் சொன்னார், கதவு பூட்டப்பட்டது, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும். அவர் சொன்னார், உங்களை அறியேன். அவரிடத்தில் இருந்த ஆவி என்ன? உலகத்தின் ஆவிகள். உலகத்தின் ஆவி எது? பூமிக்குரிய ஆவிகள். பூமிக்குரிய ஆவிகள் அது வானத்தின் ராணி ஆகிய மகாபாபிலோன், வானராக்கினி எனும் மகாபாபிலோனின் ஆவிகள். அவர் சொன்னார், உங்களுக்குள்ளே என்னுடைய ஆவி இல்லை, என்னுடைய ரத்தமும் இல்லை, உங்களை அறியேன். நீங்கள் யார்? எவ்விடத்தார்? உங்களை அறியேன் என்று சொன்னார். அவர்களும் மணவாளனாகிய கிறிஸ்துவை வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல, இவ்வுலகத்தின் ஸ்நானங்களால் தங்களை கழுவிக் கொண்டவர்கள். இவ்வுலகத்தின் ஸ்நானங்களால் தங்களை கழுவிக் கொண்டவர்கள், இவ்வுலகத்தின் அபிஷேகங்களால் தங்களை ஆவிகளை பெற்றுக் கொண்டவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு. ஆனால்
கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய சத்திய வசனத்தினால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் ரத்தத்தால் அவர்கள் கழுவப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் அவர்களுடைய இருதயத்திலே முத்திரை விட்டாக சத்திய வசனங்கள், கர்த்தருடைய பழைய புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்கள் அவர்கள் இருதய பலகையிலே எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்படவில்லை. ஆனால் இவர்களுக்கு அடையாளம் கிடைத்தது, முத்திரையும் கிடைத்தது. உலகத்தின் ஆவிகளால் அபிஷேகமும் அந்நிய பாஷை என்னும் அடையாளமும் கிடைத்தது, ஸ்நானங்களும் கிடைத்தது. இது ஒண்ணு அங்க போகாது. இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள், இது ஒன்றும் அங்கே போகாது. மணவாட்டியின் தோழிகள், மணவாளனின் தோழிகள் தீவட்டிகளோடு புறப்பட்ட போது அந்த கதையிலே சொல்லுகிறார். அருமையானவர்களே, புரிந்து கொள்ள மனமானால், ஏற்றுக்கொள்ள மனம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, மனம் திரும்புங்கள். உலகத்துக்குரியவைகளை விட்டு விலகி, வேசி மார்க்கத்திற்குரியவைகளை விட்டு விலகி, உலகம் வேசித்தன ஆவியால் நிறைந்திருக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. இந்த பூமி வேசித்தனத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏனெனில் பூமிக்குரிய தாய் நம் அனைவருக்கும் தாய். ஆனால் அவள் தேவனுடைய மணவாட்டியாக இல்லை. அவள் வேசியாய் போனாள். வானத்தின் ராணியாய் இருந்தாள், தள்ளப்பட்டாள், வேசியாய் போனாள். உங்கள் தாயை நான் தள்ளிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அவள் அந்நிய புருஷனுக்கு நான் அவளை விட்டு போட்டேனா? இல்லை. அந்நியனுக்கு, தன் கணவனை விட்டு புறப்பட்டு அந்நிய மனைவி, அந்நிய புருஷர்களுக்கு மனைவியாய் போனவளே, நீ திரும்பி வா என்று அழைக்கிறார். நீ திரும்பி வா, மனம் திரும்ப, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை பின்பற்று. அப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய், தேவனுக்கு மணவாட்டியாக இருப்பாய். கிறிஸ்துவின் மணவாட்டி சபையாக மாறுவாய், கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக மாறுவாய், அவயவமாக மாறுவாய். அப்பொழுது கிறிஸ்துவுக்குரியவைகள் அனைத்தும் உனக்கு சொந்தமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆம் அருமையானவர்களே, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்திலும், அபிஷேகங்களுக்கு அடுத்த உபதேசத்திலும், ஆவிகளை குறித்த உபதேசத்திலும், அந்நிய பாஷைகளை குறித்த உபதேசத்திலும், அந்நிய பாஷைகளை குறித்த உபதேசத்திலும் தரித்திருக்கிறவனே, அவைகளை பின்பற்றுகிறவர்களே, நீங்கள் உலகத்தோடு ஐக்கியமாயிருக்கிறீர்கள். உலகத்தின் ஆவிகளோடும், உலகத்தின் அபிஷேகங்களோடும், உலகத்திற்குரிய ஸ்நானங்களோடும், உலகத்திற்குரிய காரியங்களோடும், பணத்தோடும், புகழோடும், செல்வாக்குகளோடும், அந்தஸ்துகளோடும், ஆடம்பரங்களோடும் ஐக்கியமாயிருக்கிறீர்கள். அதைத்தான் சொல்லுகிறார். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். எப்படி கணவனும் மனைவியும் தாயை தகப்பனை விட்டு பிரிந்து கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்களோ, அதுபோல வேசிகளோடு, அந்நிய பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறவனும், அந்நிய ஆடவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறவனும் அவர்கள் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்கில்லை. உலகம் வேசியாயிருக்கிறது, பூமி வேசித்தனாவியாயிருக்கிறது. அந்த பூமியின் இச்சைகளோடு, மண்ணின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், பணத்தின் இச்சைகள், சம்பாத்திய இச்சைகள், பெயர், புகழ், அந்தஸ்து, இவைகளோடு பூமிக்குரிய ஸ்நானங்கள், பூமிக்குரிய அபிஷேகங்கள், பூமிக்குரிய ஆவிகளோடு ஐக்கியமாயிருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்கில்லை. நீங்கள் எவைகளோடு ஐக்கியமாயிருக்கிறீர்களோ அவைகளை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அது கீழே. அருமையானவர்களே, ஒன்றை மாத்திரம் நீங்கள் உறுதியாக பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், சத்திய வசனத்தை கை கொள்ளுங்கள். ஸ்நானங்களை பின்பற்றுகிறவர்களும், அந்நிய பாஷைகளை பின்பற்றுகிறவர்களும், தீர்க்கதரிசிகளையும், அப்போஸ்தலர்களையும், பிரசங்கியார்களையும், பிரபலமானவர்களை பின்பற்றுகிறவர்கள் அப்படி அவர்களையே பின்பற்றுங்கள். உங்களுக்கு எது தேவை என்று நீங்கள் காண்கிறீர்களோ, நீங்கள் நம்புகிறீர்களோ, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அவைகளையே பின்தொடருங்கள்.
யாரும் உங்களுக்கு தடைகளை கொண்டு வர முடியாது. அவரவருக்கு விதிக்கப்பட்ட பாதை அவரவருக்கு திறந்தே இருக்கிறது. கிறிஸ்துவும் தடைகளை கொண்டு வர மாட்டார். ஏனெனில் கிறிஸ்துவுக்குரியவர்களை கிறிஸ்துவுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குரியவர்களை கிறிஸ்துவுக்கு தெரியும். கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படும்படியாக தெளிக்கப்படுகிற கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் இன்னார் இன்னார் என்று கிறிஸ்துவுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களுடைய பாதையிலே அவர் குறுக்கிடுவார். ஆனால் அழைக்கப்படாத, தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்படாத, வேறு பிரிக்கப்படாத, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படாத, கிறிஸ்துவ ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று அழைப்பை பெறாதவர்களை உடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிடவே மாட்டார். அவர் தடைகளை கொண்டு வரவே மாட்டார். தடைகளும் குறுக்கிடுதலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு உலகத்தின் ஆசாபாசங்கள், சம்பாத்தியங்கள், புகழ் பெருமைகளை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு உன்னதத்திற்குரியவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று அழைக்கப்பட்டு அழைப்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் வழி தப்பி போகிற போது அவர்களை குறுக்கிடுவார். அவர்களுக்கு தடைகளை கொண்டு வருவார், தண்டனைகளை அனுப்புவார், சிக்ஷைகளை அனுப்புவார், தண்டித்து சீர்படுத்துவார். தண்டனை இல்லாமல் சீர்படுத்த மாட்டார். மற்றவர்களுடைய பாதையிலே அவர் குறுக்கிடவே மாட்டார். ஆனால் மற்றவர்களிலும் விரும்பி கர்த்தரை தேடுகிறவர்கள், பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், அதற்காக போராடுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை பின்பற்றுங்கள். அருமையானவர்களே, 17ஆம் வசனம், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். முந்தின 2 வசனமும் அந்த 2 வசனத்தின் விளக்கங்களும் உங்களுக்கு புரியலன்னா இந்த 17ஆவது வசனமாவது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? வேசியோடு இணைந்திருக்கிறவன், கணவனை விட்டு மனைவியை விட்டு பிரிந்து வேசியோடு அந்நிய பெண்ணோடு இணைந்திருக்கிறவன் அவளோடு ஐக்கியமாயிருக்கிறது போல அவர்கள் ஒரே மாம்சமாயும் ஈருடல் ஓருடலாயும் ஒரே மாம்சமாயும் இருக்கிறது போல கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் உலகத்தையும் உலகத்திற்குரியவைகளையும் புறக்கணித்தோட்டு பணத்தையும் செல்வத்தையும் சம்பாத்தியத்தையும் ஐஸ்வர்ய பெருக்கத்தையும் அந்நிய பாஷைகளையும் உலகத்தின் ஸ்நானங்களையும் பலவிதமான ஸ்நானங்களையும் அபிஷேகங்களையும் ஆவிகளையும் பின் தள்ளிவிட்டு புறம்பே தள்ளிவிட்டு கிறிஸ்துவோடு யார் ஐக்கியமாயிருக்கிறார்களோ, கிறிஸ்துவின் தேவ சத்திய வசனங்களோடு யார் ஐக்கியமாயிருக்கிறார்களோ, யார் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்களோ, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கிறார்கள். யார் ஒருவருக்குள் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அவர் கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கிறார். அவளுக்குள் கிறிஸ்துவின் ஆவி வருகிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவளும் கர்த்தருக்குள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைகள் அவருடைய மாம்சமாகிய சத்திய ஜீவ உணவாகிய சத்திய வசனங்கள் எனக்குள் இருக்கிறது, அவருடைய பிரமாணங்கள் எனக்குள் இருக்கிறது, அவருடைய ரத்தம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவர்களுக்குள்ளும் இணைந்து இசைந்து ஒன்றாயிருக்கிறார்கள். அவருடனே ஒரே ஆவியாயும் இருக்கிறார்கள். ஏனெனில் கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாய், கிறிஸ்துவின் சத்திய வசனங்களாகிய மாம்சத்தின் வழியாய் ஆவி, ஏனெனில் வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் தேவ ஆவியாயும் அக்கினியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
கிறிஸ்துவின் ரத்தத்தில் கிறிஸ்துவின் ஆவி உயிர் இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் இங்கே அவர்களுக்குள் யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவர்களுக்குள்ளும் இருக்கிறாரோ அவர்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியும் தேவனுடைய ஆவியும் இருக்கிறது. அவர்கள் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சபையாராயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் மணவாட்டிகளாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள் என்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் அருமையானவர்களே, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுங்கள். உலகத்திற்குரிய ஸ்நானங்கள், அபிஷேகங்கள், அந்நிய பாஷைகள், உலகத்தின் ஆவிகள், ஐஸ்வர்யங்கள், சம்பாத்தியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகள் அனைத்தையும் விட்டு விலகி, இவைகளை பற்றும் விசுவாசங்களை, நம்பிக்கைகளை விட்டு விலகி, கிறிஸ்துவின் வசனங்களின் பேரில் பசிதாகத்தோடு கிறிஸ்துவை காணவும், கிறிஸ்துவை அறியவும், கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றித்து வாழவும், கிறிஸ்துவுக்குள் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும் பிரயாசப்படுங்கள். மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளுக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கூறி இந்த நாளுக்குரிய செய்தியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமும் உள்ள வார்த்தைகள் என்றால், எழுதப்பட்டிருக்கிறபடியே நான் இவைகளை உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன், வியாக்கியானம் செய்திருக்கிறேன் என்றால், இந்த வார்த்தைகளின்படியே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவாராக, இதை உறுதிப்படுத்துவாராக, உங்களை தம்முடைய பிள்ளைகளாக, தம்முடைய மணவாட்டிகளாக மாற்றுவாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.